வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பில் ஜனாதிபதி அதிரடி தீர்மானம். நாட்டில் டெங்கு காய்ச்சல் மீண்டும் அதிகரிப்பு. கிழக்கு மாகாணத்தில் 2 தடுப்பூசிகளும் பெற்றவர்களின் எண்ணிக்கை 71,000 கடந்தது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு. உலகளவில் 19 கோடியை தாண்டிய கொரோனா வைரஸ் தாக்கம். ஜெர்மனியில் கனமழை காரணமாக பலியானவர்களின் எண்ணிக்கை 120 அதிகரிப்பு. 1500 பேரை காணவில்லை. முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அனுமதிக்க கனடா முடிவு. T20 உலகக்கிண்ண இறுதி 12 அணிகளுக்குள் தெரிவாகுமா இலங்கை அணி? கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பில் ஜனாதிபதி அதிரடி தீர்மானம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தில் உள்ள தடைகளை அகற்றி கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை அதன் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற பௌத்த ஆலோசனை சபை ஒன்று கூடிய போதே ஜனாதிபதி இதுகுறித்து தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்துக்காக மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருவது எதிர்கால தலைமுறைகளுக்கு செய்யப்படும் அநீதியாகும் என அவர் தெரிவித்துள்ளார். கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகமானது 40 வருட காலமாக நாட்டுக்கு தேவையான பெரும் எண்ணிக்கையான கல்விமான்களை உருவாக்கியுள்ளது. உயர்கல்விக்காக தமது பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதன் மூலம் நாடும் பெற்றோர்களும் இழக்கும் மிகப்பெரிய தொகையை சேமிக்க வேண்டுமானால் உயர்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் நாட்டில் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தில் உள்ள தடைகளை அகற்றி கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை அதன் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு காய்ச்சல் மீண்டும் அதிகரிப்பு. கடந்த சில வாரங்கள் நாட்டில் அதிகரித்த மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு காய்ச்சல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 15,160 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதில் ஜூன் மாதத்திலேயே அதிகமானோருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஹிமாலி ஹேரத் குறிப்பிட்டார். கடந்த மே மாதத்தில் 1,440 பேர் டெங்கு காய்ச்சலுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜூன் மாதத்தில் 2 மடங்காக அதிகரித்த டெங்கு காய்ச்சலினால் 2,997 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிலையில் இம்மாதம் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 1,693 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திலேயே அதிகமானோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரை 7,352 பேர் டெங்கு காய்ச்சலுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் 2 தடுப்பூசிகளும் பெற்றவர்களின் எண்ணிக்கை 71,000 கடந்தது. கிழக்கு மாகாணத்தில் இதுவரை கொரோனா தொற்றிற்கான 2வது தடுப்பூசி 71,495 பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் ARM தௌஃபிக் தெரிவிக்கையில், நேற்று வரை அம்பாறை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவில் 14,146 பேருக்கும், திருகோணமலை மாவட்டத்தில் 9,725 பேருக்கும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 47,624 பேருக்குமாக மொத்தம் 71,495 பேருக்கு கொரோனா 2வது தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 168 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதோடு அதில் ஆக கூடுதலாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பிரிவில் 56 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் வைத்திய கலாநிதி டாக்டர் ARM தௌஃபிக் தெரிவித்தார். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பார். நாட்டில் பரவி வரும் டெல்டா வைரஸினால் மீண்டும் பல கட்டுப்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் முகக்கவசம் அணியாதவர்களை கைது செய்வதற்கு இன்று முதல் விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார்.
கொழும்பின் பல்வேறு சன நெரிசல் நிறைந்த பகுதிகளில் பொதுமக்கள் முகக்கவசமின்றி நடமாடுவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முகக்கவசமின்றி பொது வழியில் நடமாடுவது தனிமைப்படுத்தல் சட்டத்தின் அடிப்படையில் குற்றமாகும். அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படும் ஒருவருக்கு 10,000 ரூபாய் அபராதமும் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும். எனவே முகக்கவசம் அணியாது சன நெரிசல் மற்றும் பொதுவெளியில் நடமாடுபவர்களை கைது செய்வதற்கு விசேட போலீஸ் துறை குழுக்கள் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார். சிறுவர் இல்லம் ஒன்றின் 23 குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் அதிகார பிரிவுக்குட்பட்ட களதவளை பிரதேசத்தில் உள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் உள்ள 23 குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 33 குழந்தைகளிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 23 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நிலவும் நிலைமையினை கருத்தில் கொண்டு சிறுவர் இல்லம் தற்காலிகமான மூடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சிறுவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு பிரதேச சுகாதார ஆய்வாளர்கள் பணிமனை தெரிவித்துள்ளது. சிறுவர் இல்லத்தில் உள்ள சிறுவர்கள் காய்ச்சல் இருந்தமையால் மேற்கொள்ளப்பட்ட ட்ரெவின் ஆன்டிஜென் பரிசோதனை குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு தொற்று இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. உலகளவில் 19 கோடியை தாண்டிய கொரோனா வைரஸ் தாக்கம். உலகையை புரட்டி போட்ட கொரோனா வைரஸ் நாளுக்கு நாள் பாதிப்பு எண்ணிக்கையும் இறப்பு விகிதமும் அதிகரித்தே வருகின்றது. வைரஸ் தொற்றின் 2வது அலை உருவாகி உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகின்றது. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 19 கோடியை தாண்டியுள்ளது. இதன்படி உலகம் முழுவதும் தற்போது 19 கோடியே 2,67,583 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 17,34,77,758 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 40,91,477 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கு தற்போது 1,26,98,348 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 79,190 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட முதல் 5 இடங்களில் உள்ள நாடுகள்: அமெரிக்காவில் 3,27,27,981 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6,24,606 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் 3,10,63,987 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4,13,123 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரேசிலில் 1,93,08,109 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,40,500 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவில் 59,07,999 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,46,868 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்சில் 58,44,249 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,11,451 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியில் கனமழை காரணமாக பலியானவர்களின் எண்ணிக்கை 120 அதிகரிப்பு. 1,500 பேரை காணவில்லை. ஜெர்மன் மற்றும் அதன் அண்மைத்த நாடுகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வீடுகள் இடிந்து விழுந்தும் நீரில் மூழ்கியும் இதுவரை 120 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. அங்குள்ள லாண்ட்லின் பலனேட் மாகாணத்தில் உள்ள நலவாழ்வு மையம் ஒன்றில் 9 மாற்றுத்திறனாளிகள் உட்பட 50 பேர் உயிரிழந்துள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் அண்டை மாகாணங்களிலும் பலர் உயிரிழந்துள்ளதாக அம்மாகாண அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். ஜெர்மனியில் இதுவரை கனமழை காரணமாக 1,500 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதைகள் பெரும் சேதமடைந்துள்ளதால் தொலைத்தொடர்புகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளமையால் பலரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினர் பல பகுதிகளுக்குள் வான்வழியாகவே சென்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கனமழையால் பெல்ஜியத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுவிட்சர்லாந்தில் பல பகுதிகள் வெள்ள நீரினால் மூழ்கியுள்ளதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அனுமதிக்க கனடா முடிவு. கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக உலக நாடுகள் பயண கட்டுப்பாடுகளை விதித்தன.
தற்போது கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி போடப்பட்டு வருவதால் பயண கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகளை பல்வேறு நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட சுற்றுலா பயணிகள் கனடாவிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். அதேபோல் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ள அமெரிக்கர்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் அனுமதிக்கப்பட இருப்பதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். G20 நாடுகளில் கனடாவில் தான் அதிக அளவு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். தடுப்பூசி போட தகுதியான வயது வந்தவர்களில் 80% பேருக்கு குறைந்தபட்சம் ஒரு டோஸ் தடுப்பூசியாவது போடப்பட்டுள்ளதாகவும் மாகாண தலைவர்களுடன் நடந்த ஆலோசனையின் போது ட்ரூடோ தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. புலிட்சர் விருது பெற்ற இந்திய புகைப்பட கலைஞர் போர்க்களத்தில் பலி. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் நடத்திய தாக்குதலில் இந்திய புகைப்பட ஊடகவியலாளர் டேனிஸ் சித்திக் பரிதாபமாக பலியாகியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. புலிட்சர் விருது பெற்ற இந்திய மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பையைச் சேர்ந்தவரான புகைப்பட செய்தியாளர் டேனிஷ் சித்திக் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் புகைப்பட ஊடகவியலாளராக பணியாற்றினார். இவர் ஆப்கானிஸ்தானில் கந்தகாரில் உள்ள ஸ்பின் போல்டக் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக செய்தி சேகரிப்பு மற்றும் புகைப்படம் எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இப்பகுதி தலிபான் கட்டுப்பாட்டில் வந்ததால் அங்கு உள்நாட்டு போர் நடந்து வருகின்றது. இந்நிலையில் ஆப்கான் பாதுகாப்பு படையுடன் சென்ற சித்திக் தலிபான்கள் தாக்குதலில் குண்டு பாய்ந்து பரிதாபமாக பலியாகியுள்ளார். இந்தியாவுக்கான ஆப்கான் தூதர் பரித் மாமுண்டேஜ் இரங்கல் தெரிவித்துள்ளார். டெல்லி ஜாமியா மிலியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் மாஸ் கம்யூனிகேஷன் பட்டம் பெற்ற சித்திக் பல்வேறு அரிய புகைப்படங்களை எடுத்தவர். அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் 20 வருடங்களுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு வைரஸ். அமெரிக்காவில் 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மங்கிபாஸ் என்ற வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வசித்து வரும் ஒருவர் நைஜீரிய நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்துள்ள நிலையிலேயே அவர் சுகவீனமுற்ற போது பரிசோதனை செய்ததில் மங்கிபாஸ் வைரஸ் பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுபற்றி அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் வெளியிட்டுள்ள செய்தியில் பாதிப்பு ஏற்பட்ட நபர் டல்லாஸ் நகரில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர் லாகோஸ் நகரில் இருந்து நைஜீரியா டல்லாஸ் என பயணம் செய்துள்ளார். இந்த வைரஸானது தொடக்கத்தில் காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுத்தும். அதன்பின் சிறிய கட்டிகள் போன்ற வீக்கம் ஏற்படுத்தும். முகம் மற்றும் உடல் முழுவதும் பரவும். 2 முதல் 4 வாரங்கள் வரை நீடிக்கும். பெரியம்மையுடன் தொடர்புடைய இந்த பாதிப்பு அரிய நிகழ்வு என்றாலும் தீவிர நோய்த்தன்மை ஏற்படுத்தக்கூடியதென்று அந்த மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கிண்ண இறுதி 12 அணிகளுக்குள் தெரிவாகுமா இலங்கை அணி? T20 உலகக்கிண்ண போட்டிகள் இம்முறை ஐக்கிய அமீரகம் மற்றும் ஓமான் நாடுகளில் நடத்துவதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை தீர்மானித்துள்ளது. இந்தியாவில் நடக்கவிருந்த இத்தொடர் அங்கு ஏற்பட்டுள்ள கோவிட் தொற்றின் காரணமாக அமீரகம் மற்றும் ஓமானுக்கு மாற்றப்பட்டது. இம்முறை உலகக்கிண்ண முதல் சுற்றில் 12 அணிகள் பங்கேற்க உள்ள நிலையில் 8 அணிகள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் இந்தியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மேற்கிந்திய தீவுகள், பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் தெரிவாகியுள்ளன. எஞ்சிய 4 அணிகளை தேர்வு செய்வதற்கு 2 குழுக்கள் பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் ஏ குழுவில் இலங்கை, நெதர்லாந்து, அயர்லாந்து மற்றும் நமீபியா அணிகளும், பி குழுவில் பங்களாதேஷ், ஸ்கொட்லாந்து, பப்புவா நியூகினியா மற்றும் ஓமான் ஆகிய அணிகளும் இடம் பிடித்துள்ளன. இந்த குழுக்களுக்கு இடையிலான போட்டிகளில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் 12 அணிகள் கொண்ட சுற்றுக்கு தெரிவு செய்யப்படும். ஏற்கனவே 8 அணிகள் தெரிவு செய்யப்படி ஒரு குழுவில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளும், மற்ற குழுவில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளும் இடம் பிடித்துள்ளன. தெரிவு சுற்று போட்டியில் இலங்கை அணி அயர்லாந்து, நெதர்லாந்து மற்றும் நமீபியா அணிகளுடன் போட்டியிட வேண்டியுள்ளது. T20 போட்டிகளில் அயர்லாந்து, நெதர்லாந்து அணிகள் தற்போது சிறப்பாக செயற்பட்டு வருவதால் அவ்வணிகள் இலங்கை அணிக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று கிரிக்கெட் ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். T20 கிரிக்கெட் போட்டிகளில் உலக தரவரிசையில் ஒரு காலத்தில் முதலாம் இடத்தில் இருந்தது இலங்கை அணி. தற்போது இறுதி 12 அணிகளின் இடத்திற்கு வரவேண்டிய இக்கட்டான நிலையில் போட்டிகளின் முகம் கொடுக்க தயாராகி வருகின்றது. டோக்கியோ ஒலிம்பிக் வீரர்கள் தங்கியிருக்கும் கிராமத்தில் கொரோனா தொற்று. ஜப்பான் டோக்கியோ நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகள் இம்முறை ரசிகர்களின்றி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டிகள் நடைபெறும் பிரதேசங்களில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.
பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் இந்த விளையாட்டு திருவிழாவில் ஆரம்பத்தில் 10,000 பேருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கொரோனா தொற்றின் பரவல் காரணமாக முழுமையாக ரசிகர்களின்றி நடத்துவது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டோக்கியோ நகரின் தொற்றின் பரவல் அதிகரிப்பு காரணமாக அங்கு அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டது. ஆரம்ப விழாவில் 1000 பேர் மாத்திரமே பங்கு கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோக்கியோ நகரில் விளையாட்டு வீரர்கள் தங்கியிருக்கும் கிராமத்தில் வீரர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் தங்கியிருக்கும் குறித்த நகரத்தில் அவர் அப்புறப்படுத்தப்பட்டு ஹோட்டல் ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக டோக்கியோ ஒலிம்பிக் குழுவின் செய்தி தொடர்பாளர் மாசா தகாயா தெரிவித்துள்ளார். இருப்பினும் குறிப்பிட்ட வீரர் இந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்ற விவரங்கள் அவர்கள் வெளியிடப்படவில்லை. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.